இன்றைக்கி எல்லாத்தோடமும் போத்தோடமாக இருக்குது, வலுவில்லை. புரசங்குச்சி விரைச்சோடு இருந்தாலும் இது எல்லாத்துக்கும் பயணப்படும். ஏன்னா அதில் அவ்வளோ வலுவு இருக்குது. வாழை மரம் கட்டி பிடிக்கிற மாதிரி இருந்தால் கூட எதுக்கு பயன்படாது. அந்த மாதிரி எல்லாத்தோடமும் புதன்னு வாழை மரம் மட்டும் தான் ஆயிடுச்சு. உணவு முறை சரியாக இல்லை, அதனால எல்லாத்தோடம்புமே வலுவில்லாதையே இருக்குது. கொல்லில் நல்ல வலுவு இருக்குது. கொல்லு சாப்பிட்டுக்கிட்டு வந்தால் உடம்பு நல்லா வலுவாகும், எலும்பு நல்லா ஊக்கமாக இருக்குது, இரும்பு சத்து ரொம்ப அதிகம், நோவு நொடி வராது, நோவு எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், நம்ம உடம்புல தேவையில்லாத கொழுப்பெல்லாம் கரைக்கும். தொப்பை இருந்தால் தொப்பையை குறைக்கும். குண்டாரக்கரையை தான் சாப்பிடணுமா ஒல்லியாரக்கரையை சாப்பிடக்கூடாதுன்னு கேட்பீங்க. எல்லாருமே சாப்பிட்லாம். நல்ல வலுவு. 2 வாரத்துக்கு ஒருக்கானால கொள்ளு சேர்த்திக்கிங்க. கொல்லில் வடை சுடலாம், சட்னி ஆட்டலாம், குழம்பு வைக்கலாம், கூட்டாஞ்சோறு ஆக்கலாம், இனிப்பு உருண்டை பிடிக்கலாம். நம்ம வீடியோவில் இந்த மாதிரி நிறையா செஞ்சுருக்கிறோம், பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இன்றைக்கி நாம் பண்ண போகிறது கொள்ளு பருப்பு உப்புமா. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பாடு சாப்பிட்ற மாதிரியே விரும்பி சாப்பிட்லாம். இன்னைக்கு கொள்ளு பருப்பில் உப்புமா செய்கிறோம். இது காலையில் சாப்பிட்றது நம்ம நல்லது. வாங்க உப்புமா செஞ்சுக்கலாம். பாப்பா அந்த மரத்தை எடுத்தாக்கானே முன்ன கொள்ளு சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். கல் மண் இருக்குது, சுத்தமாக நேம்பி எடுத்துக்கணும். தம்பி வரவத்த கண்ணு கொள்ளு சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். சட்டி நல்லா சூடாயிடுச்சு. 1 கப்பு கொள்ளு 2 தவணையும் வறுத்து எடுத்துக்கலாம். ஒரே மட்டை வறுத்தா ஒரே மட்டை கொட்டி வறுத்தா ஒன்று குட்டியாக போயிடும். கணக்காக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கலாம். இப்படி தப்பையாக கிடக்குது இல்லை, நல்லா குண்டு ஆகி போயிட வேணும். அந்த அளவுக்கு வறுக்கணும். நல்லா மணக்குது. நல்லா கொள்ளு உண்டு போச்சு பாரு. ஒரு கால் நம்ம கருக்குனாலே நல்லா இருக்காது. நல்லா வெடிக்குது பாரு. நல்லா வெடிக்கின்னு கொள்ளு உருண்டு ஓடணும்.
கொள்ளு நல்லா வெடிக்குது, எடுத்துக்கலாம். நல்லா மணக்குது, கொள்ளு வெடிக்குது. கொட்டிக்கலாம். கொள்ளு பாரு, இந்த அளவுக்கு உருண்டு போயிடணும். மிச்சம் இருக்கிறத கொட்டி எடுத்துக்கலாம். இது அதே மாதிரி தான், நல்லா கொள்ளு உருண்டு போகணும், நல்லா படக்கு படக்குன்னு வெடிக்கணும். நீர் வாத்து பாரு எவ்வளோ அழகாக போகுதுன்னு பாரு. நீர் வாத்து வரிசையாக போகுது, பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. பாப்பா அந்த அரிகளில் போட்டு கொள்ளு சூடு ஆறாது அரைக்கணும். அரிகளில் போட்டு கொள்ளு வெடிக்குது. நல்லா வெடிச்சு போச்சு, நல்லா மணக்குது, கொட்டிக்கலாம். எங்கே போடுறது குச்சி போட்டால் நிற்க மகன்னு இருக்குன்னு தான் பிடிக்கிட்டு வரு. அதே நல்லா தாழ்ந்தாலும் கிடக்குது. உங்கள் வீட்டுக்காரனுக்கு அந்த மூளை செய்யுது. இந்த குச்சி போட்டால் போய் நிற்குமா? நிற்குமா என்னமோ தெரியல. கரைய வைக்கணும். போடுறது கொள்ளு பருப்பு அரைச்சி எடுத்துக்கலாம். நெவுனாவே அரைக்கூடாது, பருப்புன்னு அரைச்சிக்கணும். ராய்கல்ல அரைச்சா பருப்புன்னு எப்படி வரும்னு கேட்பீங்க. தூக்கிட்டு அரைக்கணும். தூக்கிவிட்டு அமத்தால் சுற்றணும்னா பருப்புன்னு வருதா. பாரு இந்த மாதிரி குறைய ஆகிடுச்சு பாரு. போதும் சாமி. அது ஒன்றும் இருக்காது. தூக்கிக்க. சரி. கம்மியா தூக்கி கால் மாலை போட்டுக்காரு சாமி. இந்த அளவுக்கு பருப்பு அரைச்சிக்கணும்க்கா. இப்படி அரைச்சிக்கணும். நீங்கள் மிக்சர் போட்டாலே இந்த மாதிரி அரைச்சிக்கங்க. தண்ணி கண்ண நான் கொண்டு வரணையா? தண்ணி செம்படுதா நீ ஒரு கப்படு கணக்காக தண்ணி வச்சு பேஞ்சி அமுத்தி வச்சுக்கலாம்.
இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊற்று. பாப்பா தேங்காய் தம்பி. தண்ணி நின்று சண்டு. பாப்பா ஐயா கொள்ளு பருப்பு ஊறிக்கிடுச்சு. அடுப்பத்தாயி அரைச்சி வச்ச கொள்ளு நல்லா ஊறிக்கிடுச்சு. சட்டியை அடுப்பு மேலே வச்சுக்கலாம். கொண்டாய பாப்பா. ஐயா இந்த இஞ்சியும் போட்டு அரைச்சிக்கிட்டா. சரியா கூடாது. கடலை கொட்டை 4 ஸ்பூனு. ஒரு ஸ்பூனு கடுகு. கடுகு நல்லா பொரிவிட்டு இஞ்சி வேணா நெவ்வளோ நேரம் பூண்டு வந்து 1 2 அரைச்சா போதும். 20 பல்லு பூண்டு. கடுகு நல்லா பொரிஞ்சுக்கிடுச்சு. பொடி பொடியாக நறுக்கி வச்சா கருப்பில் இருந்தாலும் 1 கப்பு. வெங்காயம் 1 கப்பு. பச்சை மிளகாய் 1. நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நான் அடுப்பட்டா சேர்த்து காற்று புருன்னு வருது. கை சாமி. நல்லா வெங்காயம் சேவக்கணும். நல்ல வெங்காயம் சேவந்துக்கிடுச்சு. இதுக்கு மேலே அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். வரமிளகாய் 2. முதல்ல போட்டால் கறிப்பயிறு இப்போ போடுறேன். பொடி பொடியாக நறுக்கி வச்சது தக்காளி பழம் 1. போதுமான உப்பு. நல்லா வதக்கிடணும். தக்காளி பழம் நல்லா பச்சை வாசம் போகுது. நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு மேலே பிணைஞ்சு வச்சு மாவு கட்டிக்கலாம். வேணுமுன்னா கொஞ்சம் ஊறாக இருந்தால் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கங்க. நல்லா ஊறிச்சுன்னா நல்லா ஊற வச்சுட்டு தண்ணி தேவையில்லை. கொஞ்சம் ஊறாக இருந்தால் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு மேலே தேங்காய் பூ ஒட்டிக்க அரைக்கலாம். ஒரு 1/2 கப்பு தேங்காய் பூ. பொடி வேகக்கலையே 5 போட்டுக்கலாம். அப்புறம் தான் நல்லா மணக்கும். நல்லா வெந்து போச்சு. இந்த மாதிரி இறக்கலாம்.
இறக்கலாம். கொள்ளு உப்புமா ரெடி. வாங்க சாப்பிடலாம். பாப்பா தாத்தா எடுத்து இந்த சாப்பிடு. இந்த கண்ணே இந்த பாப்பா நம்மளால இத்தனை விடுவாங்க. சாப்பிடுங்க சாமி. சாப்பிடுமாயா? அருமையாக இருக்குதுங்க. சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குதா? ஏக்கா உனக்கு? கொள்ளு உப்புமா சூப்பராக இருக்குதாயா? பாப்பா உனக்கு? கொல்லுப்பா சூப்பராக ஐயா. கொள்ளு உப்புமா நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிடலாம். கொள்ளு உப்புமா தடத்தில் போடக்கலையே சல்லு ஊறுது, நல்லா மணக்குது. கொள்ளு உப்புமா சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. நல்லா விரும்பி சாப்பிட்லாம். இதை யார் வேணாலும் சாப்பிட்லாம், நல்லா விரும்பி சாப்பிட்லாம். போட்டுக்கா. குழந்தைங்க பெரியவங்க இது யார் வேணாலும் சாப்பிட்லாம். உடம்புக்கு நல்ல உணவு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள்.